ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான ராகி இடியாப்பம், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா நூல் நூலாக தனித்தனியாக இருக்கிற மாதிரி ராகி இடியாப்பமும், இதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக நிறைய காய்கள்லாம் சேர்த்து வெஜிடபிள் குருமா 2 ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வெறும் கடாயில் நம்ம மாவை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ மெஷர்மெண்ட் கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு நான் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதே கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நார்மல் அரிசி மாவு இல்லைனா இடியாப்ப மாவு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த மாவில் சூடு ஏறி நல்லா ஒரு வாசனை வரும். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாவு வறுத்திங்கன்னா போதும். இப்போ இது வறுப்பட்டுருச்சு. அடுத்ததாக இந்த மாவு பிசைகிறதுக்கு தேவையான தண்ணி நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அந்த கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 கப் மாவு வருது நமக்கு, அந்த கப்புக்கு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை மாவோடு சேர்த்துட்டு பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த மாவு கொஞ்சம் உங்களுக்கு இடியாப்பம் பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணியை கொதிக்க வைக்காமல் ஊற்றக்கூடாது. இப்போ வறுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொதிக்க வச்ச அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துட்டு மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தாமல் போயிடுச்சுன்னா திரும்பவும் நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி தான் பிசையணுமே தவிர நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றி நீங்கள் பிசையக்கூடாது. முதல்ல ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணி நல்லா கொதிக்க இருக்கிறதுனால கை சுட்டுரும். ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கையால் பிசைஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம். எந்த அளவுக்கு இந்த மாவை நம்ம நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா இடியாப்பம் சாஃப்டாக வரும். பாருங்கள், இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதை விட தளர்வாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாக பிழிய வராது. இதை விட கம்மியாக நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் உங்களுக்கு பிழிகிறதுக்கு டைட்டாக இருக்கும். அதனால் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு காயாத அளவுக்கு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து இப்போ நமக்கு இடியாப்ப குழலில் எந்த அளவுக்கு நம்ம மாவு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து திரும்பவும் கையால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்ப குழலில் வச்சுட்டு நம்ம பிழிய ஆரம்பிக்கலாம். அந்த இடியாப்ப குழல் உள்ளேயும் நீங்கள் சுற்றி எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிழிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே கோதுமை இடியாப்பம், அப்புறமா அரிசியை ஊற வச்சு அரைச்சி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பூ மாதிரி இடியாப்பம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பிழிய வருது பாருங்கள். இப்போது எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு நம்ம இடியாப்ப தட்டில் அடுக்கிக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் பிழிஞ்சு வேக விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விட்டால் போதும். நமக்கு இடியாப்பம் ரெடி ஆயிரும். இப்போ இது வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகாக தனித்தனியாக பிரிஞ்சு வருது. இப்போ இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு நீங்கள் அதிலேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக எடுக்க வரும். இப்போ இந்த இடியாப்பத்தோடு நம்ம தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை நல்லா உதுத்து போட்டு இது கூட கொஞ்சம் தேங்காய் பூ, வெல்லம், ஏலக்காய், ஒரு ஸ்பூன் நெய்யெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பவுலில் போட்டு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி. இன்றைக்கி நான் இதுக்கு ஒரு சூப்பரான வெஜ் குருமா பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியும் பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு கல்பாசி, ஒரு நட்சத்திர சோம்பு, கூடவே ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் வறுப்பட்டதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்ததும் இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு நம்ம தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்தா நல்லா இருக்காது. அதனால் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி
கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து போட்டுட்டு அதையும் வந்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை மாதிரி அந்த தக்காளி சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம காய்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கேரட், அப்புறமா ஒரு 7-8 பீன்ஸ், அப்புறம் கொஞ்சம் காலிஃப்ளவர், ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த காய்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம மற்ற மசாலாக்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இந்த காய்கள் எல்லாம் கொஞ்சம் வெந்து வர்றது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது வேகட்டும், அதுக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காய் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இதில் வந்து ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகா, ஒரு 5-6 முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நல்லா நீங்கள் மையாக அரைக்க முடியுமோ இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டு இந்த காய்கள் கூட சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஊற்றிருக்கேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நம்ம தேங்காயோட கசகசா முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சதுனால உங்களுக்கு வந்து நல்லா வந்து இது திக்காகவே வரும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. இப்போ கொதி வந்ததும் குக்கரை மூடி விசில் போட்டுக்கோங்க. ஒரு 2 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதிலே நல்ல மேலே எண்ணெய் மிதக்க வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மிலே வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே நல்லா எண்ணெய் மிதந்து பிரிஞ்சு வரும். இப்போ கடைசியாக இது கூட கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா சிம்பிளாக அதே சமயம் ஹெல்தியான வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹெல்தியான ராகி இடியாப்பமும் இந்த குருமாவும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.